அக்னீஸ்வரன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நீட் விலக்கிற்கான அனைத்து கட்சி கூட்டம். நான் எதிர்கட்சி தலைவர் சொல்வது, இன்னும் ஒரு வருஷம்தான் தேர்தல் இருக்கு, மக்களின் கொந்தளிப்பை, கோபத்தை திசை திருப்புறதுக்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம், இதுல நாங்க கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நீட் பிரச்சனையை தேர்தலோடு முடிச்சு போட்டு பார்க்கிறாரா எதிர்கட்சி தலைவர்? இல்லை, தேர்தலோடு இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்போதைக்கு அந்த இதை கொண்டு வர்றீங்க. இதே தமிழக சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா கொண்டு வந்தீங்க. அந்த இரண்டுக்கும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி ஆதரவு தெரிவிச்சிச்சுல. சரி, ரெண்டாவது முறை நீங்கள் முதல் முறை 142 நாளைக்கு பிறகு ஆளுநர் திருப்பி அனுப்பிச்சார்ல, ரெண்டாவது முறைக்கும் எதிர்க்கட்சி ஆதரவு தெரிவிச்சிச்சே, தமிழ்நாட்டு நலன் கருதி. ஏன்னா உங்களை அப்ப நம்புனாங்க, இவங்க செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க இதுவரைக்கும் உங்களால செய்ய முடியல அப்படின்னு நம்பிட்டாங்க. ஆனால் அதை நீங்க ஆயுதமாக எடுத்து உங்களுடைய அரசாங்கம் எங்களால செய்ய முடியல. நான் கேட்கிறேன், 7.5 தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியா 7.5 நடைமுறைப்படுத்தினார். ஆனால் நீங்க ரகசியம் தெரியும் சொன்னீங்க. உங்க ரகசியம் என்னன்றத இன்னும் வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அது ஒரு சட்ட போராட்டத்தை தொடர்வதற்காக தான் கூப்பிடுறாங்க. ஆனா இன்னொரு கோணம் இருக்குல்ல, பாஜக புறக்கணிச்சிருக்கு, அதனால அதிமுகவும் புறக்கணிச்சிருச்சா? ஏற்கனவே பாஜகவும் புறக்கணிச்சிச்சுல, அப்ப அதிமுக புறக்கணிச்சுச்சா? அப்ப அமித்ஷா சந்திக்கல திரு இபிஎஸ். இதுல தமிழக அரசாங்கம் போடுகிற கணக்கு வேற, திரு அமித்ஷா அவர்கள் போடுகிற கணக்கு வேற, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கணக்கு போடுகிற விதம் வேற. எல்லாமே அரசியல் கணக்கு தான். இங்க யாரும் அன்னை தெரசா மாதிரி இவர் லாவோ காளையா 2 கப்பலை வாங்கி இவர் ஐயா வஉசி விட்டது மாதிரி இங்க யாரும் இல்ல, அதை விட்டுருவோம். ஆனால் ஒரு அரசாங்கம் என்பது இல்ல. அந்த இடத்துல திரு திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பாஜகவுக்காக தமிழக மக்களின் நலன்களுக்கு எதிராக போய் செல்வாக்கு இழந்துரும் அதிமுகன்ற, தமிழக மக்களின் கோபம் வந்துரும் அதிமுக மீது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த விமர்சனம் தமிழ்நாட்டில் பெரிதும் மதிக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அந்த விமர்சனத்தை முதல்ல அவருக்குள்ள அப்ளை பண்ணி பார்க்கணும். நீங்க சிபிசிஐடி கேட்டீங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு. ஆனால் அந்த சிபிசிஐடி இது நீங்க ஒத்துக்கிறல. இப்ப நீங்க சிபிஐ கேக்குறீங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கு ஒத்து வரல, கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த யாருக்காக நீங்கள் இயக்கம் நடத்துறீங்களோ, கட்சி நடத்துறீங்களோ, அந்த மக்களே இன்றைக்கு முகம் சுளிக்கிறார்கள். அந்த மக்களின் நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு விசிகா இல்லையா? ஆக நீங்க இன்னொரு கட்சியை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இந்த இடம்ன்றது பாஜகவுக்காக அதிமுகவும் புறக்கணிச்சிருச்சு, கூட்டணிக்காக அதிமுகவும் புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாதா? நீங்க அரசியல் கணக்கு வேற சார். நீங்க ஆளுகிற அரசாங்கம் ஏன் இதை கொண்டு வர முடியல? அப்புறம் ஏன் 89 லட்சம் கையெழுத்து வாங்குனீங்க? இங்க தொகுதி மறு வரையறுக்கு 63 கட்சிகள் 58 கட்சிகள் அங்க வந்தாங்களே, அது என்ன ஆக போகுது? ஆக என்னன்னா இது ஒரு தேர்தல் யுக்தி. அப்பா எங்களால முடியல, மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்க எங்களுக்கு தெரியல, நாங்க கேட்கவும் மாட்டோம், சொல்லிட்டோம் எங்களால செய்ய முடியல, ஆகையினால நாங்க இமயமலையின் உச்சியில தான் இன்னும் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு போலி கணக்கை, மக்களிடத்த பிம்பத்தை, ஒரு தவறான பிம்பத்தை காட்டுவதற்காக இவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஏன் போய் ஆதரவு தரணும்ன்றதா நான் இப்படி கேட்கிறேன் சார். விஜயன் சார், நான் யதார்த்த அரசியல் பேசுகிறவன். நீங்கள் அதிமுக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் சேர்ந்தாங்கல்ல, மறுவரைக்கு வந்தாங்கல்ல, ஏன்னா அது உண்மையான நாட்டு நலன். இப்ப நீங்க இது நாட்டு நலன் தான், ஆனால் திமுகவினுடைய உண்மைத்தன்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் தோலுரிக்க வேண்டிய வேலையை இன்னைக்கு எதிர்கட்சிகள் செய்கிறது. இதுக்கு வராததுனால அமித்ஷா கணக்கு, அப்புறம் ஆண்டவன் கணக்கு, அதெல்லாம் இங்க தேவையில்லை, அது அரசியல் கணக்கு. ஆனால் அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது 4 ஆண்டு காலத்துல. இனிமேலுக்கு என்ன செய்ய போறீங்க? முழுக்க நடந்தாச்சு, அப்புறம் முக்காடு போறதுல என்ன இருக்கு? அதுதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம்.